ஓம் சாந்தி. நான் கனடாவிலிருந்து சகோதரி சத்யா இந்த பதிவை அனுப்புகின்றேன். நான் கடந்த 2 மாதமாக இலங்கை நாட்டுக்கு சென்றிருந்தபடியால் 2 மாதம் பதிவு அனுப்பவில்லை. திரும்பவும் நான் கனடாவுக்கு வந்துவிட்டேன். இந்த பதிவை உங்களுக்கு அவ்யத்தவாணி பதிவை அனுப்புகின்றேன். திரும்பவும் எல்லா பரிஸ்தாக்களையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா மதுபன். தினமோர் அவ்யக்த வாணி. இந்த வாணி கொடுக்கப்பட்ட திகதி 7/3/2016 சிவஜெயந்தி அன்று கொடுக்கப்பட்டது. இந்த வாணியின் தலைப்பு சங்கம யுகத்தின் பாக்கியத்தை யார் அடைந்துள்ளாரோ அவர் மகான் யோகி ஆவார். இந்த யுகம் பரமாத்மாவின் பிறப்பு, பரமாத்ம சந்திப்பின் வைர யுகமாகும். இதில் அலௌகிக சுகம், சாந்தி, மேலான பிறப்பு மற்றும் பாக்கியவான் குடும்பத்தின் பிராப்தியும் ஏற்படுகின்றது. இப்ப பாபா இந்த வாணியின் தலைப்பிலேயே இந்த சங்கமயத்தில் இவ்வளவு பிராப்தி, அதாவது பலன்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப பாபா என்ன சொல்றார், இந்த சங்கம யுகத்தின் பாக்கியத்தை யார் அடைந்துள்ளாரோ அவர் மகான் யோகி ஆவார். அப்ப நாங்கள் எல்லாரும் மகான் யோகிகள். பாபா எங்களை மகான் யோகிகளாக பார்க்கிறார். இந்த யுகம் பரமாத்மாவின் பிறப்பு, பரமாத்மா சந்திப்பின் வைர யுகம் ஆகும். அப்ப இந்த யுகத்துல தான் பரமாத்மா வந்திருந்த எங்களுக்கு இந்த ஞானத்தை சொன்ன யுகம் வைர யுகம் என்று சொல்றாரு. ஈவன் சத்திய யுகத்தை தங்க யுகம் என்று சொல்றாரு. அப்ப தங்கத்தை விட வைரம் மேலானது. அப்ப இந்த யுகம்தான் வைர யுகம், இந்த சங்கம யுகம். இதில் அலௌகிக சுகம் இருக்கின்றது, அதாவது ஆன்மா பற்றி ஆன்மீக சுகம் இருக்கிறது, சாந்தி இருக்கிறது, மேலான பிறப்பு மற்றும் பாக்கியவான் குடும்பத்தின் பிராப்தியும் ஏற்படுகின்றது. அப்ப இந்த மேலான சங்கமியத்தில் இந்த மேலான பிறப்பில் தான் பாக்கியவான் குடும்பம் நாங்கள் எல்லாரும் சந்திக்கிறோம், அதன் பலனும் ஏற்படுகிறது என்று பாபா சொல்றார். ஓம் சாந்தி. அனைவருடைய முகத்திலும் மிகவும் நன்றாக புன்சிரிப்பு தெரிகின்றதுன்னு சொல்லி பாபா குழந்தைகளை பார்த்து சொல்றார். அனைவரும் மிகவும் குஷியில் தந்தையின் பிறந்த தினத்தை உற்சவமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். அனைவருடைய முகமும் மிகவும் சிநேகம் நிறைந்ததாகவும் மிகவும் இனிமையான புன்சிரிப்புடன் தந்தையினுடைய பிறந்த நாளை மிகவும் சிநேகத்துடன் கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். தந்தை குழந்தைகள் கொண்டாடி கொண்டிருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். குழந்தைகள் தந்தை மற்றும் தனது தெய்வீக பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். நீங்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளும் பாபாவினுடைய பிறந்த தினத்தை விசித்திரமான மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள். மேலும் அனைவரது உள்ளத்திலும் இந்த தெய்வீக பிறவியின் பிறந்த தினத்தின் குஷி அனைவரது முகத்திலும் தென்பட்டு கொண்டிருக்கின்றது. தந்தையும் குழந்தைகளின் இந்த அலௌகிக பிறவியின் முகத்தை பார்த்து மிகவும் உள்ளபூர்வமாக பிறந்த தினத்தின் நினைவால் குஷி அடைந்து கொண்டிருக்கின்றார். ஆகா, ஒவ்வொரு குழந்தையும் பிறப்புரிமை, ஒவ்வொரு குழந்தையினதும் பிறப்புரிமையை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றனர். அனைவருக்கும் இந்த அலௌகிக பிறவி எவ்வளவு அன்பானதாக இருக்கிறது, அது ஒவ்வொருவருடைய முகத்திலும் தென்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ பாபா குழந்தைகளின் முகத்தையும் குஷியையும் சந்தோஷத்தையும் பார்த்து அது எவ்வாறு இருக்கிறது என்று சொல்லி விவரித்து கொண்டிருக்கின்றார். பாபா சொல்றார், ஒவ்வொருவருக்கும் இந்த பிறவியில், அதாவது அலௌகிக பிறவியில் மிகவும் குஷி உள்ளது. ஏனெனில் இந்த அலௌகிக பிறவி எவ்வளவு அன்பாகவும் பற்றற்றதாகவும் விளங்குகின்றது. இந்த ஆன்மீக பிறவி, அலௌகிக பிறவி, அதாவது ஆன்மீக, நாங்கள் ஆன்மா என்ற அறிந்த பிறவி எவ்வளவு அன்பா இருக்கிறது, அதோட பற்றற்றதாகவும் இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றார். அனைவரும் இந்த ஒரு பிறவியில் தனது அலௌகிக பிறவியை உணர்ந்து
தனது இந்த தெய்வீக பிறவியை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றனர். ஏனெனில் இந்த பிறவி சுயம் பிரம்மா பாபாவின் மூலம் பிரம்மகுமார் மற்றும் பிரம்மா குமாரியின் பேரால் மிகவும் பிரசித்தமாய் உள்ளது. ஒவ்வொருவருக்கும் இந்த பிறவியினால் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கின்றது. ஆகா, எனது இந்த அலௌகிக சுகம் நிறைந்த பிறவியே, மேலும் ஒவ்வொருவருடைய வாயிலிருந்தும் இந்த சிரேஷ்ட பிறவியின் மிகுந்த மகிழ்ச்சி முகத்தின் மூலம் தென்பட்டு கொண்டிருக்கிறது. எனவேதான் மகிமையும் செய்யப்படுகிறது. இந்த சங்கமயுக பிறவியில் பிரம்ம பாபா கொடுத்துள்ள உங்களது மற்றும் பாபாவின் இந்த பிறவி மிகவும் சிறியது. ஆனால் பிராப்தியோ அனைத்து பிற ஜென்மங்களிலிருந்தும் வித்தியாசமாகவும் அன்பு நிறைந்தும் உள்ளது. சொல்றார் பாபா, இந்த சங்கமயுக பிறவி மிகவும் சிறந்தது. ஆனால் அதன் பலனோ, அதாவது பிராப்தியோ, மற்ற யுகங்களையும் விட மற்ற ஜென்மங்களிலிருந்தும் வித்தியாசமானதாகவும் அன்பு நிறைந்ததாகவும் உள்ளதுன்னு சொல்லி சொல்றார். ஒவ்வொரு குழந்தையும் தனது இந்த தெய்வீக பிறவி அலௌகிக பிறவியின் மகிமையை மறக்க முடியாது. இப்ப இந்த சங்கமயுக பிராமண பிறவிதான் தெய்வீக பிறவியும் அலௌகிக பிறவியும், அது மறக்க முடியாத பிறவின்னு சொல்லி சொல்றார். ஏனெனில் இது சிறிய பிறவி, ஆனால் இந்த விசேஷத்தை கொண்டுள்ளது. இந்த ஒரு சிறிய பிறவியில் அனைத்து பிறவிகளின் விஷயங்களையும் அறிந்து கொள்கின்றீர்கள். அப்ப இந்த சிறிய ஒரு சங்கமயத்துல தான் நாங்க முழு கல்பத்துக்கான அனைத்து பிறவின் விஷயமும் எங்களுக்கு தெரிய வந்ததுன்னு சொல்லி பாபா சொல்றார். மேலும் இந்த ஒரு பிறவியில் தனது எதிர்காலத்தையும் அறிகிறீர்கள். அப்ப இந்த ஒரு பிறவி மூலம் நாங்கள் எதிர்காலத்தில் எவ்வாறு ஆகுவோம், எவ்வாறு இருந்தோம் என்றதை கூட நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. எனவே சங்கமயுகம் வைர யுகம் என்று அழைக்கப்படுகிறது. பரமாத்ம சந்திப்பு, பரமாத்ம பிறவி இந்த சிறிய யுகத்தில் அனுபவம் ஏற்படுகின்றது. இப்ப நாங்க இந்த சிறிய சங்கமயத்துல தான் பரமாத்மாவை சந்திக்கிறோம். பரமாத்மா இந்த பிறவி, பரமாத்மா தான் இந்த சங்கமயத்துல தான் பிறவி எடுக்கிறார். இந்த சிறிய யுகத்துல தான் நாங்கள் அனுபவத்தை செய்கிறோம்னு சொல்லி சொல்றார். அனைத்திலும் மிகச் சிறிய யுகம், ஆனால் பிராப்தியோ முழு கல்பத்தில் இந்த சங்கம யுக பிறவியில் தான் ஏற்படுகின்றது. அலௌகிக சுகம், அலௌகிக சாந்தி, பிறவியினுடைய சிரேஷ்ட தன்மை மற்றும் குடும்பமும் மிகவும் பாக்கியம் வாய்ந்தது. ஆக இப்படிப்பட்ட பிறவி இந்த சங்கம யுகத்தின் ஒரே ஒரு பிறவிதான். பாப்தாதாவும் சங்கம யுகத்தில் தான் குழந்தைகளை சந்திக்கிறார். அதுவும் நன்கு அறிதலோடு. அலௌகிக தந்தை அவரை பிரம்மா பாபா என்கின்றனர். அந்த தந்தை உங்கள் அனுபவத்தில் வருகின்றார். இருப்பதோ சிறிய யுகம், ஆனால் அனைத்து பிறவிகளிலும் இந்த சங்கம யுகத்தின் காலம் மிக மிக பாக்கியம் நிறைந்ததாகும். அப்ப அனைத்திலும் சிறிய யுகம், ஆனால் எல்லா பிறவிகளிலும் விட, இவன் சத்திய யுகத்து பிறவிகளை விட கூட இந்த சங்கம யுகத்தின் காலம்தான் மிக மிக பாக்கியம் நிறைந்ததாகும் என்று பாபா சொல்றார். மிகச் சிறிய யுகம், ஆனால் மிகவும் பிராப்தி நிறைந்த யுகம். இவ்வளவு பிராப்தி வேறு எந்த யுகத்திலும் இல்லை. கூடவே இந்த சங்கம யுகம் அப்படிப்பட்ட மகான் தன்மையுடையது. அப்ப இந்த யுகம் அப்படிப்பட்ட மகான் தன்மையுடையது, மேன்மையானது. எல்லா யுகங்களிலும் மிக முக்கிய யுகம் இந்த சங்கம யுகத்தின் யுகம் என்று பாடப்பட்டுள்ளது. மேலும் சங்கம யுகத்தில் முழு சக்கரத்தை அறியக்கூடிய பாக்கியமும் கிடைக்கின்றது. முழு சக்கரத்தின் ரகசியம் என்னவோ அதுவும் இந்த சங்கம யுகத்தில் தான் கிடைக்கின்றது. அப்ப நாங்க பாபாட்ட வந்து இந்த சங்கமயத்துல நாங்க பிராமண குழந்தைகளானபடியால் முழு சக்கரத்தின் சக்கரத்தின் முழுவதும் பாக்கியத்தையும் அறியக்கூடியதா இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றார். இவ்வாறு சக்கரத்துல நாங்க சுற்றி வந்தோம் என்ற பாக்கியத்தை அறியக்கூடியதா இருக்கிறது. அது கூட ஒரு பாக்கியம்னு சொல்லி பாபா சொல்றார். அது இந்த சங்கமயத்தில் தான் கிடைக்கிறது. ஆக நீங்கள் அனைவரும் எந்த யுகத்தில் இருக்கிறீர்கள்? பாபா கேட்கிறார். நீங்கள் அனைவரும் எந்த யுகத்தில் இருக்கிறீர்கள்? பதில் என்ன சொல்வீர்கள்?
சங்கம யுகத்தில் தானே. சங்கம யுகத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்று நினைப்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள். பின்னால் இருப்பவர்கள் பார்ப்பதற்கு தென்படவில்லை, ஆனால் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். சங்கம யுகம் அனைத்து யுகங்களிலும் சிரேஷ்ட யுகம், மிகவும் சிறிய யுகம், ஆனால் பாக்கியமோ மிகவும் பெரியது. சங்கம யுகத்தில் யார் பாக்கியத்தை அடைந்துள்ளார்களோ அவர்கள் மகான் யோகி என்று அழைக்கப்படுகின்றார்கள். அப்ப சங்கமயத்தில் நாங்கள் பாபாட்டிலிருந்து பாக்கியத்தை அடைகிறோம். பாபா இப்படி எங்களை பார்க்கிறார், மகான் யோகி என்று சொல்றார். இந்த மகான் யோகி வாழ்க்கை எவ்வளவு மகான் தன்மை உடையது. மகான் என்றால் மேன்மையானது. மேன்மையான யோகி வாழ்க்கை எவ்வளவு மேன்மையான தன்மை உடையது. இந்த சங்கம யுகத்தின் பிராப்தியின் மூலம் அனைத்திலும் சிரேஷ்ட சத்திய யுகத்தின் பிறவிகளை பகவான் மூலம் நீங்கள் தெரிய வருகின்றீர்கள். அப்ப இந்த சங்கமயத்தின் மூலம்தான் நாங்கள் சத்திய யுகத்தின் பிறவியை பாபா எங்களுக்கு சொல்லி தெரிய வந்திருக்குன்னு சொல்லி சொல்றார். பகவான் தானே சுயம் சங்கம யுகத்தில் உங்களுக்கு கிடைக்கின்றார். முழு கல்பத்தில் அனைத்திலும் பாக்கியவான் யுகம் என்று கூறினால் அது சங்கம யுகமே. அப்படிப்பட்ட யுகத்தில் நீங்கள் பகவானுடைய தெய்வீக பிறவியை அடைந்துள்ளீர்கள். அந்த சங்கமயத்தில் நாங்கள் இறைவன் தெய்வீக பிறவியை அடைந்துள்ளோம். நாங்கள் இப்ப அடைந்த பிராமண பிறவி தெய்வீக பிறவி. இன்று கூட எதை கொண்டாட வந்துள்ளீர்கள்? பாபா கேட்கிறார். சங்கம யுகத்தின் எது பாக்கிய நிறைந்த சமயமோ அதை அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள், அடைந்து கொண்டும் இருப்பீர்கள். சத்திய யுகத்தினுடைய தேவதைகள் மிகவும் சிரேஷ்டமாக இருக்கலாம், ஆனால் இந்த சங்கம யுகத்தில் அதைவிட அதிகமான சமர்ப்பணம் தியாகம் உள்ளது. சங்கம யுகத்தில் தான் பகவானுக்கு அவரது சொந்த குழந்தைகள் கிடைக்கின்றனர். பாபாவினுடைய அன்பு வெளிப்படையாக இந்த சங்கம யுக பிறவியில் தான் கிடைக்கிறது. ஒவ்வொருவருடைய வாயிலிருந்தும் இந்த சொற்கள் தான் வெளிவருகின்றன. என்ன சொற்கள்? ஆகா, சங்கம யுகத்தின் இவ்வளவு திவ்யமான பிறவி, இது மேலும் பிறந்த தினத்தை நீங்களும் இது மேலும் பிறந்த தினத்தை நீங்களும் கொண்டாடுகின்றீர்கள். மனதில் குஷியையும் அனுபவம் செய்கிறீர்கள். மகிழ்ச்சியோ மிக அதிகம். ஆனால் சங்கம யுகத்தின் மகிழ்ச்சியோ அதன் மகிமையின் பாடல்களோ சங்கம யுகத்தில் தான் கிடைக்கிறது. கூடவே சங்கம யுகத்தின் திவ்யமான பிராப்திகள், அதே போன்று வருமானமும் சங்கம யுகத்தில் மிக அதிகம். ஆனால் சங்கம யுகத்தின் மகான் தன்மையானது அந்த பிராப்தியினுடைய பாக்கியம் ஆகியவை குறைந்த எண்ணிக்கையுள்ள குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைத்துள்ளது. சங்கம யுகத்தில் முதல் பிராப்தி மிக பெரிய பிராப்தி உங்களுடையதாகும். சுயம் பரமாத்மாவின் அவதாரம் சங்கம யுகத்தில் தான் ஏற்படுகின்றது. சங்கம யுகத்தின் பிராமணர்களின் மகிமை மிகவும் சிரேஷ்டமானது. அதில் நீங்கள் இன்று அமர்ந்துள்ளீர்கள். இது சங்கம யுகத்தின் உன்னத பிராப்தியாகும். அனைவரும் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள். சங்கம யுகம் மற்றும் நீங்கள் பிராப்தியை பாருங்கள், எவ்வளவு உன்னதமான பிராப்தி. சங்கம யுகத்தில் தான் சுயம் பகவான் தானே வந்து முழு ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். எப்படி இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறாரோ இதனை குறைவாக எண்ணாதீர்கள். நேரடியாக பகவான் சங்கம யுகத்தில் சாதாரண ரூபத்தில் பிரவேசமாகி கொடுத்து கொண்டிருக்கின்றார். பாபா கொடுத்து கொண்டிருக்கிறார், அதை குறைவாக எண்ண வேண்டாம் என்று சொல்லி சொல்றார். இந்த பாக்கியம் குறைவானது அல்ல. இந்த சங்கம யுகத்தின் ஒரு பிறவி மகான் பிறவி ஆகும். அனைத்து யுகங்களின் ஞானம், அனைத்து யுகங்களையும் விட சிரேஷ்டமான வருமானம், முழு கல்பத்தினுடைய ஞானம் அனைத்தும் இந்த சங்கம யுகத்தில் தான் கிடைக்கின்றது. சங்கம யுகத்தில் என்னென்ன கிடைக்கிறது என்னும் லிஸ்ட் உங்களிடம் இருக்கும். அது வேற எந்த யுகத்திலும் கிடைக்காது. அப்ப நாங்கள் ஒரு லிஸ்ட், இந்த முரளியை பார்த்து என்னென்ன கிடைக்கிறதுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டு அதை திருப்பி திருப்பி படித்து எங்களோட மனதில் பதிக்க வேணும்.
அப்போ அதை நாங்கள் மேலும் செய்ய செய்ய அது எங்களோட சம்ஸ்காரமாக அந்த சங்கம யுக சம்ஸ்காரம் பிறகு சத்திய யுகத்துக்கும் முழு கல்பத்துக்கும் அது கிடைக்கும். அது வேறு எந்த யுகத்திலும் கிடைக்காது. ஆக சங்கம யுகத்தின் பிராப்தி கிடைத்தது என்றால் முழு கல்பத்தின் என்ன பாக்கியமோ இந்த சிறிய யுகம் கிடைக்கச் செய்கின்றது. ஆக பாபா ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த சங்கம யுகத்தின் பிராப்தியை செய்விக்கின்றார். அதிலும் முக்கிய பிராப்தி என்ன? பாபா கேட்கிறார். அதிலும் முக்கிய பிராப்தி என்ன? பிரம்மகுமார் மற்றும் பிரம்மா குமாரி இந்த பிறவி மிகவும் சிரேஷ்டமானது. முழு கல்பத்தின் ஞானத்தை அடைகிறீர்கள். ஆக இந்த பாக்கியம் சங்கம யுகத்தில் மட்டுமே கிடைக்கிறது. பரமாத்மாவின் மூலம் ஆக சொல்லுங்கள். நீங்கள் அனைவர் இந்த சங்கமத்தில் மட்டுமே இந்த பாக்கியம் கிடைக்கிறது, பரமாத்மாவின் மூலம் கிடைக்கிறது. ஆக சொல்லுங்கள், நீங்கள் அனைவரும் சங்கம யுகத்தின் பாக்கியத்தை அறிந்து கொண்டு முன்னேறி செல்கிறீர்கள் இல்லையா என்று சொல்லி பாபா கேட்கிறார். இந்த சங்கமயத்தின் பாக்கியத்தை அறிந்து கொண்டு நாங்கள் முன்னேறி கொண்டு போகிறோமா என்று சொல்லி பாபா கேட்கிறார். சங்கம யுகத்தின் மகிமை இது சங்கம யுகத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடியது, வேறு எந்த யுகத்திலும் கிடைக்க முடியாதது. ஆக பாப்தாதாவோடு சந்திக்க வந்துள்ளீர்கள். இந்த பாக்கியம் கூட சங்கமத்தில் தான் கிடைக்கிறது. இந்த சந்திப்பு சாதாரணமானது அல்ல, மிகவும் உன்னதமான சந்திப்பு. நல்லது பாபா சொல்றார். பாபாவினுடைய பிறந்த நாளின் நினைவை நன்றாக வைத்துள்ளீர்கள். யார் நேரடியாக வருகிறார்களோ அவர்கள் வரத்தான் செய்கிறார்கள். ஆனால் இந்த பிராப்தியின் மதிப்பு மிகவும் மேலானது. பாப்தாதாவும் தினமும் இப்படிப்பட்ட குழந்தைகளை பார்த்து குஷி அடைகின்றார். ஆகா, ஒவ்வொரு கல்பத்தின் பாக்கியவான் குழந்தைகளே, ஆகா. சுயம் பகவானும் சங்கம யுகத்தின் மகிமையை பாராட்டுகின்றார். எவ்வளவு சிரேஷ்டமான பாக்கியம் இது! கல்பத்தில் ஒரே ஒரு முறைதான் பரமாத்மாவின் மூலம் கிடைக்கின்றது. கிடைத்துள்ளது அல்லவா? பாபா கேட்கிறார். ஒரே ஒரு முறைதான் கிடைக்கிறது, கிடைச்சிருக்கா என்று சொல்லி பாபா குழந்தைகளிடம் கேட்கிறார். யாருக்கு கிடைத்துள்ளதோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். ஆக இந்த பாக்கியம் சாதாரண பாக்கியம் அல்ல, வரிசை கிரமமாக உள்ளது என்பதோ உண்மைதான். ஆனால் இந்த சங்கம யுகத்தின் பாக்கியம் முழு கல்பத்தில் முதல் நம்பராகும். அல்லது தற்போதோ நேரம் அதிகமாகி விட்டது. அடுத்த பாபா சேவையை பற்றி சொல்றார். சேவை முறை குஜராத் மண்டலத்தினுடையது. அப்ப அந்த சிவராத்திரி பாணி இந்த சேவையாளர்கள் குஜராத் மண்டலத்தை சேர்ந்தவர்கள். 14,000 பேர் வந்துள்ளனர். மொத்தம் 22,000 பேர் வந்துள்ளனர். குஜராத்காரர்கள் சரியாக வருகிறார்கள். நல்லது. சங்கமயுகத்தின் பாக்கியத்தை குஜராத் எடுத்துள்ளது. மேலும் விதவிதமான பாக்கியங்களை பல்வேறு நாட்டினரும் எடுத்துள்ளனர். பாதி பேர் குஜராத்காரர்கள் உள்ளனர். நல்லது. சொல்லுங்கள், குஜராத்திலிருந்து யாருடையது அதிக எண்ணிக்கை? குஜராத் தம்மை போன்று பிறரையும் ஆக்க வேண்டும். நல்லது. குஜராத் எப்படி முன்வரிசை நம்பரை எடுத்துள்ளதோ அதே போன்று பிறரும் எடுக்க முடியும். 2வது நம்பராக கூட இருக்கலாம். ஆனாலும் 2வது நம்பரில் வந்து விடுகிறீர்கள். ஆக பாப்தாதாவும் குஜராத்துக்கு கூறுகின்றார், நன்கு முயற்சி செய்கிறீர்கள், மேற்கொண்டும் செய்வீர்கள். அடுத்தது பாபா இரட்டை வெளிநாட்டினரை பற்றி சொல்றார். இரட்டை வெளிநாட்டினர் 100 நாடுகளில் இருந்து 1200 சகோதர சகோதரிகள் வந்துள்ளனர். நல்லது. கணக்குப்படி பார்த்தால் 1200 நல்ல நம்பர். சாகார பாபா இருந்தபோது அடிக்கடி கூறுவார், யாராக இருந்தாலும் சரி, எந்த மண்டலமாக இருந்தாலும் சரி, அவர்கள் அப்படியே கை உயர்த்தி கொண்டே செல்லுங்கள். நிறைய பேர் வருகிறார்கள், ஆனால் ஞானத்தில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். மேலும் சேவாதாரிகளும் இருக்கிறார்கள். நல்ல பெயரும் நன்றாக எடுத்துள்ளீர்கள். ஆக இந்த ரிசல்ட் சொல்கிறது, நன்கு முயற்சி செய்து முன்னேறி இருக்கிறார்கள், முன்னேற்றமும் செய்கிறார்கள்.
ஒவ்வொருவரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு முன்னேறி செல்ல முடியும். அடுத்தது, குஜராத் வளர்ச்சி அடைவதில் இதுவரை முதல் வரிசையில் இருப்பது தெரிகிறது. நல்லது. ஆக நன்கு வளர்ச்சி அடைவது என்றால் பிராமணர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது. இவ்வளவு வளர்ச்சியாகுமோ அவ்வளவு சீக்கிரமாக சத்திய யுகமும் வரும். இது பாபாவுக்கு பிடித்துள்ளது. எப்படி குஜராத் முதல் நம்பரில் இருக்கிறதோ அதையும் தாண்டி செல்வதற்கு புதியவைகளை கண்டுபிடியுங்கள். இவ்வாறு முன் நம்பரில் வர முடியும் தானே. இதில் யாரும் யாரையும் தடுக்க முடியாது. முதல் நம்பரில் வாரத்தை யாரும் இவரையும் தடுக்க முடியாது. ஆனால் வளர்ச்சி என்பது நிச்சயம் வேண்டும். ஏனெனில் முழு உலகத்தினுடைய கணக்கை போட்டு பார்த்தால் நமது கணக்கில் அவ்வளவு அதிகம் இல்லை என்று சொல்லி சொல்றார். குஜராத் இப்பொழுது எவ்வளவு முன்னேறி சென்றுள்ளதோ அதைவிட அதிகம் செல்ல முடியும். நன்கு முயற்சி செய்து தன்னை முன்னேற்றி கொண்டுள்ளது. அவ்வாறு ஒவ்வொரு மண்டலமும் இதே போன்று முயற்சி எடுத்து வளர்ச்சி செய்து வருகின்றன. அதை மேலும் அதிகரிக்க முடியும். மிகவும் முன்னால் நம்பரில் வாருங்கள். இது முடியும் தானே. அவ்வாறு குஜராத்தை தாண்டி செல்ல முடியாது என்று நினைப்பவர்கள் கையை உயர்த்துங்கள். ஆக இப்பொழுது முன்னேற்றத்தை, அதாவது வளர்ச்சியை அதிகரியுங்கள் என்று பாபா சொல்றார். அடுத்து பாபா தாதி ஜாங்கியோட கதைக்கிறார். தாதி ஜாங்கியுடன் மிகவும் அதிகமாக முயற்சி அதிகம் செய்கிறீர்கள் என்று டாடி ஜாங்கியை பார்த்து சொல்றார். நீங்கள் மிகவும் அதிகமாக முயற்சி அதிகம் செய்கிறீர்கள். இவரது லட்சியம் குஜராத்தை முன்னால் கொண்டு சென்று காண்பிக்க வேண்டும். ஆனால் யார் வேண்டுமானாலும் செய்யட்டும். உற்சாகம் அனைவரிடமும் உள்ளது. நாம் முன்னேறி முதல் நம்பரில் வருவோம் என்று அனைவரும் எண்ணுகின்றனர். நல்லது. அடுத்தது, இசுதாதியின் நினைவை கொடுத்தார் பாபா. அவர் அகமதாபாத்திற்கு பரிசோதனைக்காக சென்றுள்ளார். அவ்வப்போது இவருக்கு ஏதோ நடந்து விடுகின்றது. அதிக காலத்துக்கல்ல, விரைவில் சரியாகி விடுகின்றது. சாரி. 3 முக்கிய சகோதரர்களும் பாப்தாதாவிற்கு பிறந்த நாள் விழாவின் வாழ்த்துக்களை கூறி பூச்செண்டுகள் வழங்குகின்றனர். வளமையா ரமேஷ் பாய், நிர்பய் பாய், பிரிஜ்மோகன் பாய் அவர்கள் 3 முக்கிய சகோதரர்களும் பாப்தாதாவிற்கு வரும்போது பூச்செண்டுகள் கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றனர். நல்லது. அனைவரும் மதுபனின் சமர்ப்பணமானோர். நன்றாக செல்கின்றனரா என்று கேட்கிறார். உற்சாகம் ஆர்வத்தில் முன்னேறி செல்கின்றனரா? யாராவது ஒரு கடமையாக எடுத்துக்கொள்ளுங்கள். இவ்வளவு மகாராத்திகள் இருக்கின்றீர்கள். எவரேனும் இடையிடையே அனைவரது புருஷார்த்த ரிசல்ட்டை கேளுங்கள். ரிசல்ட்டை கேட்கும் பொழுதுதான் அனைத்து விஷயங்களும் தெரிய வருகின்றன. புருஷார்த்தம் என்னவோ அனைவரும் செய்து வருகின்றனர். புருஷார்த்தம்னா முயற்சி எல்லாரும் செய்து வருகின்றனர். இதில் பாபா பார்த்தார், அநேகரிடம் உற்சாகம் உள்ளது. ஆனால் அவர்களுக்கு சற்று சக்தி தேவை. உற்சாகம் இருக்க மன சக்தி இன்னும் தேவைன்னு சொல்லி சொல்றார். அதன் மூலம் அவர்கள் முன்னேறி செல்ல முடியும். சக்தி இருந்தால் முன்னேறி செல்ல முடியும். அப்ப எப்படி நாங்கள் சக்தியை பெறலாம்? பாபா நினைவு யோகத்தின் மூலம். அதுவும் நடந்தேறி விடும். மற்றபடி அனைத்தும் சரியாக செல்கிறது தானே. ஏதேனும் கொஞ்சம் சுகவீனம் இருந்தால் அது பருவநிலை பாதிப்பாகும். காலநிலைக்கேற்ற சுயினம் வருந்தான் என்று சொல்றார். மற்றபடி எல்லோரும் நலம் தானே. மாத்திரை மருந்து தேவையில்லையே. ஒவ்வொருவரும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர். மேலும் பாப்தாதா பார்த்தார், புருஷார்த்தத்தின் பிறகு கொஞ்சம் நன்றாக செல்கின்றது. ஆனால் சற்று அதிக நேரம் எடுத்து கொள்கின்றது. பிறகு வேறு பக்கம் செல்கின்றது. இதற்கு வகுப்பு எடுக்கக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள் இல்லையா? அப்ப புருஷார்த்தம் செய்யறதுக்கு குழந்தைகளுக்கு வகுப்பு எடுக்க சொல்லி சொல்றார். ஆக எல்லோரும் சேர்ந்து அதற்கு ஒருவரை தீர்மானியுங்கள். மாதத்தில் ஒரு முறை அல்லது 2 மாதங்களுக்கு ஒரு முறை உங்களுக்குள் கூடி ரிசல்ட்டை பாருங்கள்.
பாப் தாதா 80வது அடுத்ததாக பாபா தாதா கொடியேற்று பாப் தாதா 80வது சிவஜெயந்தியின் கொடியேற்றி வைத்து அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். சிவஜெயந்தி நாளன்று முதலில் தந்தையின் நினைவு பெறுகின்றது. சிவபாபா மற்றும் பிரம்ம பாபா, அடுத்து அனைத்து பெரிய தாதிகளின் நினைவு பெறுகிறது. இந்த முழு சபையில் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அனைவருக்கும் பிறந்த நாளின் நல்வாழ்த்துக்கள். அச்சா, நல்லது. பாபா இதோட முரளியை முடிச்சுட்டார். ஓம் சாந்தி. இதில் நாங்கள் முக்கியமாக சங்கம யுகத்தின் பெருமையை, இந்த சங்கம யுகம் இப்பொழுது இல்லையே, எப்பொழுதும் இல்லை. அப்போ அந்த சங்கமயத்தின் பலபனை அனுபவிக்கக்கூடிய இந்த யுகத்தை நாங்கள் கவனமாக அந்த பாபா என்ன சொல்கிறாருன்ற அதை விளங்கி எங்களுக்குள்ளே எடுத்து அதுண்ட அனுபவ சுரூபமாகினால் நாங்கள் முன்னேறிக்கொண்டு போகலாம். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா, தேங்க்யூ பரிவார். ஓம் சாந்தி. நான் கனடாவிலிருந்து சகோதரி சத்யா இந்த பதிவை அனுப்புகின்றேன். நான் கடந்த 2 மாதமாக இலங்கை நாட்டுக்கு சென்றிருந்தபடியால் 2 மாதம் பதிவு அனுப்பவில்லை. திரும்பவும் நான் கனடாவுக்கு வந்துவிட்டேன். இந்த பதிவை உங்களுக்கு அவ்வியத்தவாணி பதிவை அனுப்புகின்றேன். திரும்பவும் எல்லா பரிஸ்தாக்களையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அவ்வியத்த பாப்தாதா மதுபன். தினமோர் அவ்வியத்த வாணி. இந்த வாணி கொடுக்கப்பட்ட திகதி 7/3/2016 சிவஜெயந்தி அன்று கொடுக்கப்பட்டது. இந்த வாணியின் தலைப்பு சங்கம யுகத்தின் பாக்கியத்தை யார் அடைந்துள்ளாரோ அவர் மகான் யோகி ஆவர். இந்த யுகம் பரமாத்மாவின் பிறப்பு, பரமாத்மா சந்திப்பின் வைர யுகமாகும். இதில் அலௌகிக சுகம், சாந்தி, மேலான பிறப்பு மற்றும் பாக்கியவான் குடும்பத்தின் பிராப்தியும் ஏற்படுகின்றது. இப்போ பாபா இந்த வாணியின் தலைப்பிலேயே இந்த சங்கமயத்தில் இவ்வளவு பிராப்தி, அதாவது பலன்கள் இருக்கிறது என்று சொல்லுறார். அப்போ பாபா என்ன சொல்றார், இந்த சங்கம யுகத்தின் பாக்கியத்தை யார் அடைந்துள்ளாரோ அவர் மகான் யோகி ஆவார். அப்போ நாங்கள் எல்லாரும் மகான் யோகிகள். பாபா எங்களை மகான் யோகிகளாக பார்க்கிறார். இந்த யுகம் பரமாத்மாவின் பிறப்பு, பரமாத்மா சந்திப்பின் வைர யுகமாகும். அப்போ இந்த யுகத்தில் தான் பரமாத்மா வந்திருந்த எங்களுக்கு இந்த ஞானத்தை சொன்ன யுகம் வைர யுகம் என்று சொல்றாரு. ஈவன் சத்திய யுகத்தை தங்க யுகம் என்று சொல்றார். அப்போ தங்கத்தை விட வைரம் மேலானது. அப்போ இந்த யுகம்தான் வைர யுகம், இந்த சங்கம யுகம். இதில் அலௌகிக சுகம் இருக்கின்றது, அதாவது ஆன்மா பற்றி ஆன்மீக சுகம் இருக்கிறது, சாந்தி இருக்கிறது, மேலான பிறப்பு மற்றும் பாக்கியவான் குடும்பத்தின் பிராப்தியும் ஏற்படுகின்றது. அப்போ இந்த மேலான சங்கமியத்தில் இந்த மேலான பிறப்பில் தான் பாக்கியவான் குடும்பம் நாங்கள் எல்லாரும் சந்திக்கிறோம், அதன் பலனும் ஏற்படுகிறது என்று பாபா சொல்றார். ஓம் சாந்தி. அனைவருடைய முகத்திலும் மிகவும் நன்றாக புன்சிரிப்பு தெரிகின்றதுன்னு சொல்லி பாபா குழந்தைகளை பார்த்து சொல்றார். அனைவரும் மிகவும் குஷியில் தந்தையின் பிறந்த தினத்தை உற்சவமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். அனைவருடைய முகமும் மிகவும் சிநேகம் நிறைந்ததாகவும் மிகவும் இனிமையான புன்சிரிப்புடன் தந்தையினுடைய பிறந்த நாளை மிகவும் சிநேகத்துடன் கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். தந்தை குழந்தைகள் கொண்டாடி கொண்டிருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். குழந்தைகள் தந்தை மற்றும் தனது தெய்வீக பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். நீங்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளும் பாபாவினுடைய பிறந்த தினத்தை விசித்திரமான மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள். மேலும் அனைவரது உள்ளத்திலும் இந்த தெய்வீக பிறவியின் பிறந்த தினத்தின் குஷி அனைவரது முகத்திலும் தென்பட்டு கொண்டிருக்கின்றது. தந்தையும் குழந்தைகளின் இந்த அலௌகிக பிறவியின் முகத்தை பார்த்து மிகவும் உள்ளபூர்வமாக பிறந்த தினத்தின் நினைவால் குஷி அடைந்து கொண்டிருக்கின்றார்.
ஆகா, ஒவ்வொரு குழந்தையின் பிறப்புரிமை ஒவ்வொரு குழந்தையினதும் பிறப்புரிமையை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றனர். அனைவருக்கும் இந்த அலௌகிக பிறவி எவ்வளவு அன்பானதாக இருக்கிறது. அது ஒவ்வொருவருடைய முகத்திலும் தென்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ பாபா குழந்தைகளின் முகத்தையும் குஷியையும் சந்தோஷத்தையும் பார்த்து அது எவ்வாறு இருக்கிறது என்று சொல்லி விவரித்து கொண்டிருக்கின்றார். பாபா சொல்றார், ஒவ்வொருவருக்கும் இந்த பிறவியில், அதாவது அலௌகிக பிறவியில் மிகவும் குஷி உள்ளது. ஏனெனில் இந்த அலௌகிக பிறவி எவ்வளவு அன்பாகவும் பற்றற்றதாகவும் விளங்குகின்றது. இந்த ஆன்மீக பிறவி, அலௌகிக பிறவி, அதாவது ஆன்மீக, நாங்கள் ஆன்மா என்ற அந்த பிறவி எவ்வளவு அன்பா இருக்கிறது, அதோட பற்றற்றதாகவும் இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றார். அனைவரும் இந்த ஒரு பிறவியில் தனது அலௌகிக பிறவியை உணர்ந்து தனது இந்த தெய்வீக பிறவியை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றனர். ஏனெனில் இந்த பிறவி சுயம் பிரம்மா பாபாவின் மூலம் பிரம்மா குமார் மற்றும் பிரம்மா குமாரியின் பேரால் மிகவும் பிரசித்தமாய் உள்ளது. ஒவ்வொருவருக்கும் இந்த பிறவியினால் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கின்றது. ஆகா, எனது இந்த அலௌகிக சுகம் நிறைந்த பிறவியே, மேலும் ஒவ்வொருவருடைய வாயிலிருந்தும் இந்த சிரேஷ்ட பிறவியின் மிகுந்த மகிழ்ச்சி முகத்தின் மூலம் தென்பட்டு கொண்டிருக்கிறது. எனவேதான் மகிமையும் செய்யப்படுகிறது. இந்த சங்கமயுக பிறவியில் பிரம்ம பாபா கொடுத்துள்ள உங்களது மற்றும் பாபாவின் இந்த பிறவி மிகவும் சிறியது. ஆனால் பிராப்தியோ அனைத்து பிற ஜென்மங்களில் இருந்தும் வித்தியாசமாகவும் அன்பு நிறைந்தும் உள்ளது. சொல்றார் பாபா, இந்த சங்கமயுக பிறவி மிகவும் சிறந்தது. ஆனால் அதன் பலனோ, அதாவது பிராப்தியோ மற்ற யுகங்களையும் விட மற்ற ஜென்மங்களில் இருந்தும் வித்தியாசமானதாகவும் அன்பு நிறைந்ததாகவும் உள்ளதுன்னு சொல்லி சொல்றார். ஒவ்வொரு குழந்தையும் தனது இந்த தெய்வீக பிறவி அலௌகிக பிறவியின் மகிமையை மறக்க முடியாது. இப்போ இந்த சங்கமயுக பிராமண பிறவிதான் தெய்வீக பிறவியும் அலௌகிக பிறவியும், அது மறக்க முடியாத பிறவின்னு சொல்லி சொல்றார். ஏனெனில் இது சிறிய பிறவி, ஆனால் இந்த விசேஷத்தை கொண்டுள்ளது. இந்த ஒரு சிறிய பிறவியில் அனைத்து பிறவிகளின் விஷயங்களையும் அறிந்து கொள்கின்றீர்கள். அப்ப இந்த சிறிய ஒரு சங்கமயத்துல தான் நாங்கள் முழு கல்பத்துக்கான அனைத்து பிறவின்ற விஷயமும் எங்களுக்கு தெரிய வந்ததுன்னு சொல்லி பாபா சொல்றார். மேலும் இந்த ஒரு பிறவியில் தனது எதிர்காலத்தையும் அறிகிறீர்கள். அப்ப இந்த ஒரு பிறவி மூலம் நாங்கள் எதிர்காலத்தில் எவ்வாறு ஆகுவோம், எவ்வாறு இருந்தோம் என்றதை கூட நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. எனவே சங்கமயுகம் வைர யுகம் என்று அழைக்கப்படுகிறது. பரமாத்ம சந்திப்பு, பரமாத்ம பிறவி இந்த சிறிய யுகத்தில் அனுபவம் ஏற்படுகின்றது. இப்ப நாங்கள் இந்த சிறிய சங்கம